வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஜியோகிராஃபியோட பார்ட் 1. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் பிரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா ஜிஎஸ்ல ஜியோகிராஃபில எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணணும். இந்த சீரிஸ் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட சேர்த்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம்னா, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்க்க மாட்டோம். அதோட சேர்த்து அந்த கான்செப்டையும் லேர்ன் பண்ணுவோம். நம்ம கான்செப்டை லேர்ன் பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அப்படி எல்லா கொஸ்டினும் பார்க்கும்போது என்னன்னா ஜியோகிராஃபி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன் 2011. இந்த சென்சஸ் ரிலேட்டட் கொஸ்டின் நிறைய டைம் வந்து கேட்பாங்க. இது ஆல்வேஸ் நோட் பண்ணிக்கணும். எஸ்எஸ்சி அப்படின்னு வந்தாவே சென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் கொஸ்டின்ல ஐடென்டிஃபை த ஆப்ஷன்ஸ் தட் அரேஞ்ச்டு இன் த ஃபாலோயிங் ஸ்டேட் இந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டின் 14th ஜூலை 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்கும். இதை நீங்க அப்கமிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேள்வியில என்னன்னா, சென்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. சென்சஸோட ட்ரைபல் பாப்புலேஷன் அதோட அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு எது, அதுதான் ஸ்டேட்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், மத்திய பிரதேசத்துல தான் வந்துன்னா ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்ப அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து ஒடிஷா. இவங்க எவ்வளவு இருக்கான்னு பாருங்களேன், 14.70%. டோட்டல் 100% பாப்புலேஷன்ல இவங்க 14% வந்து மத்திய பிரதேசல இருக்காங்க. இதை நம்ம லேக்ல சொல்லணும் அப்படின்னா 100 லட்சம் வந்து 1 கோடி சொல்லுவோம். அப்ப இங்க என்னன்னா 1.5 crore வந்து மத்திய பிரதேசல இருக்காங்க. இங்க வந்து 1 கோடி கிட்ட வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க. ஒடிஷாவில் 95 லட்சம் பேர் இருக்காங்க. என்னன்னா இந்த ஆர்டர் நோத்துல வச்சுக்கேன், ஒடிஷா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தான் வந்து மத்திய பிரதேஷ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஒடிஷா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, மத்திய பிரதேஷ். அப்ப இந்த ஆர்டர்ல போகணும். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which scientist thought of a concept of steady state of the universe அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல வந்து என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இது தியரி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜியோகிராஃபில தியரி எந்த மாதிரி கேட்பேன்னா, ஒன்னு யூனிவர்ஸ் ரிலேட்டடா வந்து நிறைய தியரிஸ் இருக்கும், அது ரிலேட்டடா கேட்பாங்க. ரெண்டாவது என்ன, சோலார் சிஸ்டம் ரிலேட்டடா கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பிளானட்ஸ், இந்த மாதிரிலாம் பிளானட்ஸ் வந்து என்னன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளதான் வந்து என்னன்னா ஜியோகிராஃபில் தியரி இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதை வந்து ரிவைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, ரெண்டு இது இருக்கு. அதாவது ஒன்னு பிக் பேங் தியரி இருக்கு, இன்னொன்னு ஸ்டெடி ஸ்டேட். இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுனா, அதாவது ஒரு ஆட்டம் சைஸ்ல இருக்கிற மேட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு வரும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்க உள்ளக்க இருக்கிற மேட்டர்ஸ்மே வந்துன்னா நிறைய கேப் வரும். ஸோ அதனால இந்த மாதிரி கேப் வருது. அப்ப என்னன்னா, இந்த பிக் பேங் தியரி இதுதான் வந்துன்னா மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா ரெட் கலர் வந்துன்னா இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதே இது ஸ்டெடி ஸ்டேட் காஸ்மாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல மேட்டர் வந்து கான்ஸ்டன்டா தான்ப்பா இருக்கு. யூனிவர்ஸ் வந்து நான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது வந்து ஒரு யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன ஆயிட்டா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே சேம் டைம் என்னன்னா, அங்க மேட்டர் பாருங்களேன், அது என்னன்னா கான்ஸ்டன்டா நிறைய கிரியேட் ஆயிட்டே வருது. ஆனா பிக் பேங் தியரில கிரியேட் ஆகல. அது என்னன்னா கேப் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரியை யாரு வந்து ப்ரொஃபவுண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, 1948ல 3 சயின்டிஸ்ட். ஒன்னு ஹெர்மன் பாண்டி, இன்னொன்னு தாமஸ் கோல், இன்னொன்னு வந்து ஃப்ரைட் பாயில். இவங்க 3 பேரும் வந்து என்னன்னா இதை ப்ரொஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த ரெண்டு மட்டும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்க. நம்ம கேட்டது வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு வந்தாவே வந்து ஃப்ரெட் கோயில். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன இருக்கு, ஹார்லட் ஜெஃப்ரி. இவர் யாருன்னு தெரியாது. எட்வின் ஹபிள்ஸ் இருக்குல்ல, கபிள் வந்து என்ன சொல்லலாம், கபிள் சிஸ்டம் அப்படின்னு, அது கபிள் டெலஸ்கோப் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து லாப்லாஸ். லாப்லாஸ் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். பட் இவர் ஜியோகிராஃபிலுமே ஒரு தியரி வந்து கொடுத்திருப்பாரு. அந்த தியரிக்கு பேர் வந்து நெபுலார் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெபுலார் ஹைப்போதீசிஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, அதுல இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் ஏன் வந்து அந்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி அங்க இருக்கிற நேச்சுரல் சேட்டலைட் எல்லாம் எப்படி உருவாச்சு, இதுக்கான வந்து என்ன ஒரு தியரி தான் யாரு கொடுப்பாருன்னா லாப்லாஸ். இதுல வந்து நெபுலார் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். பிஃபோர் த ரைஸ் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், இந்தியன் எக்ஸ்போர்ட் கன்சிஸ்டட் சீஃப்லி ஆஃப் மேனுஃபேக்சரர் லைக் அப்படின்னு இருக்குல்ல. மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமா என்ன, இது வந்து 19th சென்ச்சுரியில வந்தது. அப்ப இதுக்கு முன்னாடி அப்ப 18 அண்ட் 17th சென்ச்சுரி இந்த பீரியட்ல வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து மோஸ்ட்லி என்னன்னா காட்டன் அண்ட் சில்க் ஃபேப்ரிக். ஏன்னா ஏன்ஷியன்ல இருந்தே இந்தியா அப்படின்னு சொல்றாவே என்ன சொல்லுவாங்க, சில்க் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் வந்து காட்டன் சில்க் ஃபேப்ரிக். இதை வச்சுதான் என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேடரா உள்ள வந்திருப்பான், காட்டனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. லேட்டர் அவனே இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ணிருப்பான். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இப்பயுமே அக்ரிகல்ச்சர் தான் பேக் போன். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்தாவே காட்டன், அப்ப டெக்ஸ்டைல் உள்ள வந்துரும். ரைட்டா? இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்.
இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. The Kanchenjunga peak is located in which subdivision of Himalaya from the following அப்படின்னு இருக்குல்ல. இப்ப என்னன்னா ஜியாகிரபி கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜியாகிரபி அப்படின்னு வந்தாவே மேப் ரீடிங் கொஸ்டின் டெஃபினட்டா இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேப் ரீடிங் கொஸ்டின். இதுல கஞ்சன்ஜங்கா பீக் வந்து என்னன்னா இந்தியனோட ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டை வச்சாவே நம்ம என்ன பண்ணிடலாம், எந்த ஹிமாலயன் ரீஜன் சொல்லிடலாம். ஏன்னா இங்கெல்லாம் பாருங்க, காஷ்மீர் இருக்கு, இங்க சிக்கிம் இருக்கு, ஹிமாச்சல் இருக்கு, உத்தராச்சல் இருக்கு, அருணாச்சல், எல்லாமே ஸ்டேட் தான். அப்ப ஸ்டேட் வந்து என்ன கண்டுபிடிச்சா அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, கஞ்சன்ஜங்கா பீக் எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. இங்க பாருங்களேன், இது வந்து பூட்டான், இது வந்து நேபாள், நடுவுல இருக்கிற ஸ்டேட் என்ன, சிக்கிம் இருக்கும். அப்ப சிக்கிம்ல இருக்கிற ஒரு பீக் தான் என்னன்னா கஞ்சன்ஜங்கா. இதை வந்து நார்த்ல வச்சுக்கலாம். இப்ப ஹிமாலயஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரீஜனா வந்து பிரிப்பாங்க. அந்த ரீஜியன் தான் இங்க கொடுத்திருக்கேன். அதாவது இண்டஸ் ரிவருக்கும் சட்லஸ் ரிவருக்கும் நடுவுல இருக்கிறது பஞ்சாப் ஹிமாலயா. சட்லஸ் டு காலி ரிவர் வந்து ஹுமாயூன் ஹிமாலயா. காலில இருந்து தீஸ்தா வந்து என்ன நேபாள் ஹிமாலயம். தீஸ்தால இருந்து வந்து திகாங் ரிவர், அதாவது பிரம்மபுத்திரோட ட்ரிபியூட்டர் என்ன அஸ்ஸாமோட வந்து ஹிமாலயா. இதெல்லாம் நாவத்துல வச்சுங்க. ஏன்னா இது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்பங்களை பார்ப்போம். அப்ப இன்டெப்தா நான் சொல்றேன், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எந்த இதுனா கஞ்சன்ஜங்கா அப்படின்னு வந்தாவே சிக்கிம். அதனால ஆன்சர் பி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். செலக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லையும் பாருங்களேன், பைக்கால் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ராக் சிஸ்டத்தை நம்ம லேர்ன் பண்ணிடலாம், ரைட்டா? இப்ப ராக் சிஸ்டம் அப்படின்னு வந்தாவே டைப்ஸ் ஆஃப் ராக்ல 3 விதமான டைப்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இக்னியஸ் ராக். இக்னியஸ் ராக் எங்க உருவாகுனா மேக்மால உருவாகும். எர்த்தோட இன்டீரியர் மேக்மா அங்க ஃபார்ம் ஆகி எப்ப வந்து வால்கனோஸ் ஆக்டிவிட்டி நடக்குதோ அப்ப என்ன ஆகும்னா வெளியே வரும். அப்ப வெளியே வந்து கூல்ஸ் சாலிடிஃபை ஆச்சுன்னா அதுதான் என்ன ராக் சொல்லுவாங்கன்னா இக்னியஸ் ராக் சொல்லுவாங்க. அடுத்து வந்து செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக்னா ஒண்ணு கிடையாது. செடிமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கல்லு மண்ணு, இதுதான் செடிமெண்ட் சொல்லுவோம். அப்ப இத மாதிரி கல்லு மண்ணெல்லாம் எது உருவாக்கும், ரிவர் சிஸ்டம் உருவாக்கும். அப்ப அந்த ரிவர் சிஸ்டம் அரிச்சிட்டு வந்து, அதாவது ராக் சிஸ்டம் எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்து கொண்டு போய் சேர்க்கும் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல 100, 1000 வருஷம், 10,000 வருஷம் கழிச்சு வந்து உருவாகிற ராக் தான் என்னன்னா செடிமெண்டரி ராக். அதான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக்னா ஒண்ணும் கிடையாது, இந்த இக்னியஸ் ராக், அந்த செடிமெண்ட் ராக். இது ரொம்ப வருஷமா ஒரு 10,000, 20,000, 20 லட்சம், 30 லட்சம் வருஷம் கழிச்சு அப்படியே மாடிஃபிகேஷன் ஆயிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டமார்பிக் ராக் சொல்லுவாங்க. இந்த 3 விதமான டைப் ஆஃப் ராக் இருக்கு. இது ரிலேட்டடா இன்டெப்தா நமக்கு ஒரு கொஸ்டின் அப்கமிங்களுக்கு அதுல நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டின் வாங்கல. நம்மள என்ன சொல்லிருக்காங்க, பைக்கால் ராக் சொல்றாங்க, ஃபார்ம்டு ஃப்ரம் த டிசால்வ்டு மெட்டீரியல் தட் precipitate from the solution. இந்த இடத்துல டிசால்வ்டு மெட்டீரியல் அப்படின்னா என்ன மீன் பண்ணுவாங்கன்னா செடிமெண்டரி ராக் சொல்றாங்க. ஆனா பைக்கால் ராக் வந்து என்ன செடிமெண்டரி ராக் கிடையாது. இது என்ன டைப் ஆஃப் ராக் சொல்லுவாங்கன்னா இக்னியஸ் டைப் ஆஃப் ராக் சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் பட்டு எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன ஏ தான் வரும். பைக்கால் அதை எங்க லேர்ன் பண்ணுவாங்க, லேக் பைக்கால் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணலாம். லேக் பைக்கால் ஒண்ணும் கிடையாது, ரஷ்யால இருக்கிற ரொம்ப ஃபேமஸான லேக் தான் வந்து லேக் பைக்கால் சொல்லுவாங்க. இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the sedimentary rocks are formed by the deposition and subsequent cementation of that material within bodies of water and surface of earth இருக்குல்ல. இது என்னன்னா டெஃபனிஷன் ஆஃப் செடிமெண்டரி ராக். நம்ம செடிமெண்டரி ராக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் நம்ம பார்த்தோம். இதுல என்ன சொல்லியிருப்போம், எதெல்லாம் ரிவர் சிஸ்டம்ல உருவாகுதோ அதுதான் செடிமெண்டரி ராக். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மெட்டமார்பிக் ராக்ஸ் may be formed simply by being deep beneath the earth surface subject to high temperature and great pressure of the rock layer above it இருக்குல்ல. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக். அதனால இதுவும் கரெக்டா தான் இருக்கும். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இக்னியஸ் ராக் ஃபார்ம்டு through the cooling and solidification of magma or வந்து lava. இதுதான் நம்ம இங்கேயுமே லேர்ன் பண்ணோம். இக்னியஸ் ராக் அப்படின்னு வந்தாவே ஃபார்ம்டு when magma cools and solidify. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. கொஸ்டின் ஆஸ்கிங் பட் ஃபால்ஸ்னால ஆன்சர் வந்து ஏ தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following group of state recorded very high population growth rate during the 2001-2011 சென்சஸ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சென்சஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் கொஸ்டின் ஆஃப் சென்சஸ். என்னன்னா 2011 சென்சஸ் படி அதுல எந்த ஸ்டேட் வந்துன்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து வந்தது, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எந்த பாருங்க, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், பீகார். இப்ப 2011 சென்சஸ்ல க்ரோத் ரிலேட்டட் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்டா ஸ்டேட்ல ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா மேகாலயா, லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தா நாகாலாந்து. அதே யூனியன் டெரிட்டரி பார்த்தா ஹையஸ்ட் வந்து தாத்ரா நாகர் கேவிலி. இது வந்து நார்த்ல வச்சுக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோன்னா ஹையஸ்ட்ல என்ன இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் குருங் கும்மே இருக்கு. அடுத்து லோவஸ்ட்ல வந்து லோக்லங் நாகாலாந்து. அப்ப நாகாலாந்து அப்படின்னு வந்தாவே என்னன்னா growth ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், கேட்ட கேள்வி எது பாப்புலேஷன் growth ரேட் வந்து வெரி ஹையா இருந்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க.
அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், பீகார். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். த ஜாஃபு ரேஞ்ச் விச் இஸ் 3014 மீட்டர் ஹை லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த ரேஞ்ச் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதனாலதான் கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தெரியலன்னா ஜஸ்ட் யோசிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா சிஜில 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஜிஎஸ்ல கேட்கறதா. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நாகாலாந்து. ஏன்னா நாகாலாந்துல வந்து இருக்கிற ரேஞ்ச் தான் வந்துன்னா ஜாஃபு ரேஞ்ச் சொல்றாங்க. இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது நான் வச்சுக்கோங்க. இது எங்க இருக்குன்னா டவுன் ஆஃப் வந்துன்னா கொஹிமா. ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த ரேஞ்ச் வந்து ஜஃபா பீக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு அசாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருந்தது. அசாம் அப்படின்னு வந்தா என்ன சொல்லுவோம்? டீ பிளான்டேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரி நிறையவே இருக்கும் அசாம்ல. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாமே வந்து இங்க அதிகமா பார்த்தா 7 விதமான வந்துன்னா நேஷனல் பார்க்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்னாவே ரொம்ப டைவர்ஸ் கல்ச்சர், சீனிக் பியூட்டிக்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்து மேகாலயா அப்படின்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ், கேவு, அதுவே லிவிங் ரூட் பிரிட்ஜ் தான் அந்த இடத்துல ஃபேமஸ். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நாகாலாந்து வரும். அதனால ஆன்சர் டி தான். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். விச் வாட்டர்வே ப்ரொவைட்ஸ் கனெக்டிவிட்டி வித் மெயின்லேண்ட் இந்தியா த்ரூ இந்தியா பங்களாதேஷ் புரோட்டோகால் ரூட் அப்படின்னு சொல்றாங்களே, இது ஒண்ணும் கிடையாது. நேஷனல் வாட்டர்வேட நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியா பங்களாதேஷ்ல இருக்குது. அதுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நேஷனல் வாட்டர்வேஸ் வந்துன்னா 2. இதுலதான் என்ன இந்தியா பங்களாதேஷோட வந்து புரோட்டோகால் ரூட் இருக்கும். அதாவது 2 ரிவர் இருக்கும். ஒன்னு பிரம்மபுத்திரா ரிவரோட எங்க இருக்கிற ரீஜன் அசாம் டு திரிபுரி இது உள்ள போற வந்துன்னா ரீஜனும், அதே மாதிரி கங்கா பகிரதியோட கூகுளி ரிவர் இது எங்க இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கு. அப்ப இந்த 2 ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால இருக்கிற பிரம்மபுத்திரா. ஸோ இதுக்கும் இந்த இதுக்கும் வந்து வாட்டர்வே வந்து என்ன கனெக்ஷன் வச்சிருக்காங்க. இதுதான் என்ன சொல்றாங்க நேஷனல் வாட்டர்வே வந்து 2ன்னு சொல்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆப்ஷன்ல இருந்தது நேஷனல் வாட்டர்வே 10 இருந்தது. இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கு. இது வந்து 40 லட்சம். அடுத்து NW15 எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அடுத்து NW83 எங்கன்னா இது மகாராஷ்டிரா இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து 2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 லட்சம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்றாங்களே. நம்ம ஆல்ரெடி ராக் சிஸ்டம் லேர்ன் பண்ணோம். அதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் வந்து ராக் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு வாட்டி பிரீஃபா வந்து இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி சொல்லும் போது மொத்தம் 3 டைப் ஆஃப் ராக். ஒன்னு இக்னியஸஸ், அடுத்து செடிமெண்ட்ரி, அடுத்து வந்து மெட்டமார்பிக். நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொன்னதுனால இதுல அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து டைப்ஸ் மட்டும் பார்த்தலாம். இதுல 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு இன்ட்ரோயிஸ், இன்னொன்னு எக்ஸ்ட்ரோயிஸ். இன்ட்ரோயிஸ்னா இன்டர்னல், அதனால என்ன சாலிடிஃபை இன்சைட்ல. எக்ஸ்ட்ரோயிஸ்னா எக்ஸ்டர்னல், அப்ப சாலிடிஃபை வந்து அவுட் சைடு. அதாவது மேக்மால இருந்து உருவான அந்த ராக் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படியே ரொம்ப நாள் வந்து என்ன இருக்கும்போது அப்படியே என்ன ஆகும் அது வந்து சாலிடா மாறும். அதுக்கு வந்து உள்ள மாறிச்சோன்னா இன்சைட்ல மாறிச்சா இன்ட்ரோயிஸ், வெளியே மாறிச்சா அது எக்ஸ்ட்ரோயிஸ் சொல்லுவாங்க. அடுத்து செடிமெண்டரி ராக்கோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 டைப் இருக்கு. ஒன்னு மெக்கானிக்கலா ஃபார்ம் பண்ற எதுனா சாண்ட் ஸ்டோனு, லைம் ஸ்டோனு, ஷாலி இதெல்லாமே வந்து மெக்கானிக்கலா ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்கானிக்கலி. ஆர்கானிக்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஃபாசில்ஸ் இந்த மாதிரி எதனால உருவாச்சுன்னா அதான் ஆர்கானிக் சொல்லுவாங்க. அதனால உருவானதுன்னா சால்க்கு, லைம் ஸ்டோனு, கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கெமிக்கலி. கெமிக்கலா ஏதாவது சேஞ்ச் பண்ணி உருவாச்சுன்னா அது லைம் ஸ்டோன் அண்ட் வந்து ஹாலைட். இது வந்து ஞாபகத்துல வச்சுங்க. கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? அடுத்து மெட்டமார்பிக்ல டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா 2. ஒன்னு தெர்மல்ல வந்து ஃபார்ம்டு பை சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச்னால உருவாகும். அடுத்து டைனமிக்ல என்ன ஃபார்ம்டு வித்வுட் எனி கெமிக்கல் சேஞ்ச். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ராக் சிஸ்டம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். அவன் கேட்டது நாட் அ டைப் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த 3மே டைப். இக்னியஸஸ், மெட்டமார்பிக், செடிமெண்ட்ரி. அதனால ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட செகண்ட் மேப் ரீடிங் கொஸ்டின். மேட்ச் த காலம்னு கொடுத்துட்டு ஸ்டேட் அண்ட் வந்து ஹில்ஸ் கொடுத்துருக்காங்களே. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா ரொம்ப குழப்பவே இல்லை இந்த கொஸ்டின்ல. இதுல கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேரளா அப்படின்னு சவுத் இந்தியா. சவுத் இந்தியால இருக்கிற ஒரே ஹில்ஸ் பாருங்களேன், ஆனமேல ஹில்ஸ் தான். அப்ப என்னன்னா ஒண்ணுக்கு வந்து ஏ வரும். ஒண்ணுக்கு ஏ வர ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுல இருக்கு. அப்ப ஆன்சர் கீதா வரும். ரைட்டா? செகண்டுமே கரெக்டா தான் இருக்கு. மேகலாய்க்கு வந்து காரோவும், மிசோரத்துக்கு வந்து லுசாய் ஹில்ஸ் இருக்கு. இப்ப அந்த மேப் ரீடிங்ல பார்த்தோம் அப்படின்னா இல்ல இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இங்க இருக்கு ஆனைமலை ஹில்ஸ். ஏன்னா கேரளா இது வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து காரோ ஹில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது எங்க இருக்குன்னா மேகலாயில இருக்கு. இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த 3 நாத்துல வச்சுக்கோங்க. ஒன்னு காரோ, காசி, ஜெயிந்தியா. இந்த ஆர்டர் நாத்துல இருக்கணும். ஏன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல இருக்க இந்த ஹில்ஸை கொடுத்து குரோனலாஜிக்கல் ஆர்டரா கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஞாபகத்துல வச்சோம்? இங்க காரோல ரோ இருக்குல்ல, இந்த காசுல சி இருக்குல்ல, இந்த ஜெயிந்தியால ஏ இருக்குல்ல, ரோசியா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ். ரைட்டா? அடுத்து என்ன கேட்டிருந்தேன்? மிசோரம் ரிலேட்டட் லுசாய் ஹில்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இந்த லுசாய் ஹில்ஸ்க்கு ஃபேமஸ் வந்துன்னா அதாவது மீசோ ஹில்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லுசாய் ஹில்ஸ் இங்க இருக்கும். அடுத்து வந்து நாகா. நாகா வந்து ரொம்ப ஃபேமஸ். நாகா ஹில்ஸ் இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நாகா அப்படின்னு வந்தாவே நாகாலாந்துக்கு வந்து எல்லாரும் போட்டலாம்.
அடுத்து வந்து பட்கை, இது வந்து என்ன அருணாச்சல் பிரதேஷ், மிஷ்மி ஹில்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அதே மாதிரி வந்து மிஹிர் ஹில்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷ். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிற என்டையர் ஹில் சிஸ்டம் கொடுத்துட்டோம். நான் கேட்ட கேள்வி மட்டும் சொல்லியிருக்கேன், மிச்சம் ஹில்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் ஆர் த மெயின் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் எர்த் இன்டர்னல் ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எர்த் ரிலேட்டடா தான் நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு ஜியோகிராஃபில கேட்கறாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி தியரி பார்த்தோம், அதுக்கப்புறம் எர்த்தோட வந்து இன்டீரியர் என்ன இருக்கு, ராக் சிஸ்டம். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறனால இந்த ஏரியாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்கமிங் எக்ஸாம், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இன்னும் ரேடியோஜெனிக் ஹீட் அண்ட் வந்து பிரிமோடியல் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியோஜெனிக் ஹீட்னா ஒண்ணும் கிடையாது. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா டிகே ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். அந்த ஐசோடோப் எங்க இருக்குன்னா எர்த்தோட வந்து கிரஸ்ட் அண்ட் மேண்டில் இருக்கு. இது வந்து டிகே ஆகிறதுனால அங்க உருவாகிற ஹீட் தான் என்னன்னா ரேடியோஜெனிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரிமோடியல் ஹீட். பிரிமோடியல் ஹீட்னா எர்த்தோட ஃபார்மேஷன் அப்ப என்னெல்லாம் ஹீட் இருந்துச்சோ அந்த ஹீட்டை தான் பிரிமோடியல் ஹீட்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டு தான், ஒன்னு ரேடியோஜெனிக் ஹீட், இன்னொன்னு பிரிமோடியல் ஹீட். இதுதான் மெயின் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் வந்துன்னா எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அடிஷனலா பார்க்கும்போது அதாவது ரேடியோஜெனிக் ஹீட் வந்து ஜஸ்ட் எங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த டிகே ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் சொல்லுவாங்க. அது என்னன்னா யுரேனியம், தூரியம் அண்ட் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டர்கா சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ரேடியோஜெனிக் ஹீட் அண்ட் வந்து பிரிமோடியல் ஹீட். இதுதான் வந்து மெயின் எனர்ஜி சோர்ஸ்னால ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் மேப் ரீடிங் கொஸ்டின் தான். ஐடென்டிஃபை த குரூப் ஆஃப் ஸ்டேட் தட் ஆர் கவர்டு இன் த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப என்னன்னா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கான மேப் ரீடிங்கே பார்க்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னா இட்ஸ் அ டேம் ப்ராஜெக்ட். இன்னும் வந்து நர்மதா ரிவர். நர்மதா எங்க இருக்குன்னா குஜராத் இருக்கு. அப்ப கண்டிப்பா குஜராத் வந்து வரும். குஜராத் வரும்போது அங்க ஒரு டேம் இது பண்றாங்க. டேம் பில்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற ஸ்டேட் மூவ் பண்ணப்பட்டாங்க. பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்குமே வந்துன்னா கண்டிப்பா அந்த இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுப்பாங்க. அதனால அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்மே வரும். அது என்னென்ன ஸ்டேட்னா மத்திய பிரதேஷ், அதே மாதிரி ராஜஸ்தான் அண்ட் வந்து மகாராஷ்டிரா. அப்ப மொத்தம் 4 ஸ்டேட் என்ன இருக்குன்னா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்ல இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கு பாருங்களேன், இதுதான் வந்து சர்தார் சரோவர் டேம். இது எங்க ஸ்டேட்ல இருக்குன்னா குஜராத் ஸ்டேட்ல இருக்கு, ரைட்டா? இது ரொம்ப நியர்பை தான் இருக்கும். அதனால மத்திய பிரதேஷ் வரும், ராஜஸ்தான் வரும், மகாராஷ்டிரா வரும். அப்ப 4 ஸ்டேட் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏன்னா மகாராஷ்டிரா வரும், மத்திய பிரதேஷ் வரும், குஜராத் வரும், ராஜஸ்தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இப்ப இந்த கொஸ்டின் வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இங்க இருக்கிற அதர் ஆப்ஷன் பாருங்களேன். குஜராத் இருக்கு, பக்கத்துல கர்நாடகா இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா ஒரு டேம் ப்ராஜெக்ட்னா ஒரு ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட் தான் வரும். குஜராத்துக்கும் கர்நாடகா வந்து ரொம்ப தூரம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வராது. அடுத்து இங்க குஜராத் இருக்கு, பஞ்சாப், ஹரியானா டெஃபினட்டா இதுவுமே வராது. ரொம்ப தூரம் இருக்கு. அடுத்து இங்க மகாராஷ்டிரா இருக்கு, மத்திய பிரதேஷ் இருக்கு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இதெல்லாமே ரொம்ப வந்து என்னன்னா ஈஸ்ட் சைடு வரும். அதனால இதுவுமே வராது. அதனால ஆன்சர் என்னன்னா பி தான் வரும்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இது எப்பனா நம்மளுக்கு மேப் ரீடிங்ல வந்து டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு வந்து ஃபாலோ பண்ணலாம், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது பாக்குறதுக்கு வந்து என்னன்னா ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியான கொஸ்டின். ஐடென்டிஃபை த சப்சிடியரி ஆஃப் சைல் தட் இஸ் லொகேட்டட் அலாங் த கொல்கத்தா அசோன்சல் ரயில்வே லைன் அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் நான் ஈஸி கொஸ்டின் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளுக்கு முதல்ல சைலோட வந்து சப்சிடரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் கொல்கத்தா அசோன்சல் ரயில்வே லைன் இந்த பேட்டர்னா நீங்க வந்து திங்க் பண்றீங்க. நம்மளோட ஸ்டேட்டிக் லேர்ன் பண்ணதை வச்சு திங்க் பண்ணோம்னா அந்த கொஸ்டின் ஆன்சரே பண்ண முடியாது. பட் லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. சைல என்ன ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வரும். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்டோட வந்து கம்பெனி. அப்ப என்னன்னா அவனோட சப்சிடரியும் கண்டிப்பா இந்தியன் கவர்மெண்டா தானே இருக்கணும். இது வந்து லாஜிக். அப்ப பாருங்களேன், நம்ம ஆப்ஷன்ல இஎஸ்எல் ஸ்டீல், ஜிந்தா ஸ்டீல், டாடா அயன் இந்த மூணுமே பிரைவேட் கம்பெனி. அப்ப டெஃபினட்டா என்ன சப்சிடரி இந்தியனா இருக்கிறது சீதா இருக்கும். இந்தியன் அயன் ஸ்டீல் கம்பெனி. அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். இது என்னன்னா ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ல கொஸ்டின் பேட்டர்னே வந்து ஒரு க்ளூவை வந்து விட்டு வச்சிருப்பாங்க. அந்த க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணா ஈஸியா வந்துன்னா கரெக்ட் ஆன்சர் பிக் பண்ணிடலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்சிடரி ஆஃப் செயில் என்ன இந்தியன் அயன் ஸ்டீல் கம்பெனி. இஸ்கோ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1918. இது எதுக்கு கீழே இருக்குன்னா செயில் கீழே இருக்கு. அது எப்ப கொண்டு வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இஸ்கோ இருக்கு, செயில் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா யாரோடது இந்தியன் கவர்மெண்ட். அதனால ஆன்சர் என்னன்னா சீதா வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நல்ல கொஸ்டின். Which one of the following state in India during October to December receive rainfall due to northeast monsoon சொல்றாங்களே. ஒண்ணும் கிடையாது. நார்த் ஈஸ்ட் மான்சூனோட பேட்டர்ன் என்ன சொல்லுவோம். இந்த மாதிரி ஜஸ்ட் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கோங்க மேப். இதுல நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன இங்க இருந்து வரும். இங்க இருந்து தான் வந்து என்னன்னா அந்த விண்ட் சிஸ்டம் வரும். அப்படி வரும்போது என்ன இது வந்து பே ஆஃப் பெங்கால். இப்ப பே ஆஃப் பெங்கால் இருக்கிற மாய்ஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டு எந்த ரீஜன் இருக்குன்னா கோரமண்டல் கோஸ்ட், ஈஸ்டர்ன் காஸ்ட் நோட்டு ஏறும். ஈஸ்டர்ன் காஸ்டோட ஹிட் பண்ணணும் என்ன இந்த ரீஜன் ஏரியாக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா மழைப்பொழிவு கொடுக்கும்.
பட் அதே இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒண்ணுமே வராது. எப்ப பீரியட்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதே சவுத் வெஸ்ட் மான்சூன்ல என்டையரா எங்க இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ்ல வரும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை வந்து நார்த் வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்ப கோரமண்டல் கோஸ்ட்னா என்ன, நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி ஆந்திரா இங்கெல்லாம் நல்லாவே வந்து என்ன மழை பெய்யும். எந்த மாசம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் அண்ட் டிசம்பர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், தமிழ்நாடு டெஃபினட்டா வரும். தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த இதுதான் கரெக்ட். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். தெரிஞ்சுக்கிற வேண்டிய தினம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டர் மான்சூன் பீரியட் வந்து அக்டோபர் டு டிசம்பர். என்னென்ன ஸ்டேட் இதுல தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆந்திர பிரதேஷ் 3 ஸ்டேட் என்ன பண்ணா ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னா தமிழ்நாடு சொல்லுவாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணீங்க. நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கலாம் பாருங்களேன். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு சம்பந்தமா இருக்கும். அதாவது பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் எப்பனா சவுத் வெஸ்ட் மான்சூன்ல வந்து நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதனால இது தப்பு. அடுத்து ஆந்திர பிரதேஷ் இருக்கு, மத்திய பிரதேஷ் இருக்கு, கர்நாடகா இதுவுமே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். அடுத்து உத்தரப்பிரதேஷ் இருக்கு, பீகார் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இதுவும் வந்து சவுத் வெஸ்ட் வந்து மான்சூன். அதனால இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஆன்சர் என்னன்னா ஈதா வரும். இது என்ன கான்செப்ட் லேர்னிங். அது நம்ம கரெக்டா இருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டோம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். த பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் லையிங் பிட்வீன் சட்லஜ் அண்ட் டேஷ் ரிவர் நோன் அஸ் ஹுமாயூன் ஹிமாலயன் சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹிமாலயனை வந்து ரீஜனா வந்து என்ன பிரிப்பாங்க, அந்த ரீஜன் எதை வச்சு பிரிப்பாங்கன்னா ரிவர் சிஸ்டத்தை வந்து என்ன வச்சு அதை வச்சு டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல சட்லஜுக்கும் இன்னொரு ரிவருக்கு நடுவில் இருக்குது ஹுமாயூன் ஹிமாலயாஸ். அப்ப அந்த ரிவர் வந்து என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ரெண்டு இருக்கு, ஒன்னு சட்லஜ் ரிவர், இன்னொன்னு காலி ரிவர். இது நடுவில் இருக்கிறதா ஹுமாயூன் ஹிமாலயாஸ். இதே இது பஞ்சாப் ஹிமாலயக்கு என்ன சொல்லலாம், இண்டஸ் ரிவரையும் சட்லஜ் ரிவரும் சொல்லுவாங்க. அது நடுவில் இருக்கிறது பஞ்சாப் ஹிமாலயம். இப்ப நேபாள் ஹிமாலயம் காலி ரிவருக்கும் தீசா ரிவருக்கும் நடுவில் இருக்குது. இதே அசாம் ஹிமாலயம் தீஸ்தாவுக்கும் திகாங் ரிவர். திகாங் வந்து பிரம்மபுத்திரார வந்து ட்ரிபியூட்டரி. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், இது எல்லாமே வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப மேப் ரீடிங் கொஸ்டின்ஸ். இதோட அடிஷனலா நீங்க எந்த கொடுத்துருக்கேன் பாருங்களேன். பார்ட் ஆஃப் ஹிமாலயஸ் லையிங் பட்வீன் சட்லஜ் அண்ட் காலி ரிவர் என்ன வரும், ஹுமாயூன் ஹிமாலயஸ். அதனால ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க, ஸ்டாட்டிக் கான்செப்டை பொறுத்த அளவுக்கு கேட்டதா வந்து ரிப்பீட்டேட்டிவா எஸ்எஸ்சி கேட்டுட்டே இருப்பாங்க. இது சிஜிஎல் 2017 கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இதுதான் ப்ரீவியஸ் லேர்னிங்ல ஒரு அட்வான்டேஜ், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சட்லஜ் அண்ட் வந்து காலி ரிவர். அதனால ஆன்சர் பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். which one of the following is the closest wild relative of domestic cattle protected in some of the famous national park of India like நாகர்கோல் அண்ட் பண்டிப்பூர்? இந்த நாகர்கோல் பண்டிப்பூர் எது கீழே வரும், கர்நாடகால வரும். அப்ப என்னன்னா இந்த கர்நாடகா கிட்ட ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா அனிமல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் க்ளோசஸ்ட் வைல்ட் ரிலேட்டிவ் ஆஃப் டொமஸ்டிக் கேட்டில். கேட்டிலுக்கு ரிலேட்டடா வந்து என்னன்னா எது க்ளோசஸ்ட் வைல்ட் ரிலேட்டிவ்னா காட்டு அருமை சொல்லுவாங்க. அப்ப காட்டு அருமைக்கு நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ்ல பேர் என்ன, அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் கார் அப்படின்னு வரும். இப்ப காருக்கு இன்னொரு பேர் என்ன, இந்தியன் பிசோன் சொல்லுவாங்க. இது க்ளோசஸ்ட் வைல்ட் ரிலேட்டிவ் ஆஃப் டொமஸ்டிக் கேட்டல். இது எங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்னா செவரல் நேஷனல் பார்க். அது இம்பார்ட்டன்ட் பார்த்தா நாகர்கோயில் அண்ட் வந்து பண்டிப்பூர் இன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். மவுஸ் சிண்ட்ரம் in the southern range of dash reaches the highest average rainfall in the world அப்படின்னு இருக்கலாம். இது என்னன்னா சூப்பர்லேட்டிவ் டேர்ம். அதாவது ஜியோகிராஃபில சில சூப்பர்லேட்டிவ் டேர்ம் ரிலேட்டா. சூப்பர்லேட்டிவ் லார்ஜஸ்ட், ஹையஸ்ட் அப்படின்னு வருது. இதுல ஹையஸ்ட் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் ரிலேட்டடான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து காசி ஹில்ஸ். ஏன்னா காசி ஹில்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காரோ, காசி, ஜெயந்தி அந்த மூணையும் வந்து ஆர்டர் நாத்துல வச்சுக்கேன். இந்த காசி எங்க இருக்குன்னா மேகலாயில இருக்கு. காரோவும் வந்து மேகலாயில தான் இருக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸே சொல்லியிருந்தோம், ரோசியா. ரோசியா அப்படின்னு நாத்துல வச்சுக்க. அந்த ஆர்டர் ஃப்ரம் த வெஸ்ட். ரோ மீன்ஸ் வந்து காரோல இருக்கிற ரோ, காசி மீன்ஸ் வந்து சீல இருக்கிற வந்து காசி, ஏ மீன்ஸ் வந்து ஜெயந்தியில இருக்கிற ஏ, ரைட்டா? இந்த ஆர்டர்ல தெரிஞ்சோம் நம்மளால மறக்க மாட்டோம். அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ட கேள்வி மவுஸ் சிண்ட்ரம் எந்த வந்து ஹில்ஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்கோம். இந்த ஹில்ஸ் என்ன அப்படின்னா காசி ஹில்ஸ் தான். அதனால ஆன்சர் பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷனுமே பாருங்க, நம்மளால ஈஸியா எலிமினேட் பண்ணணும். சிவாலிக் ஹில்ஸ் எங்க இருக்கு, கண்டிப்பா வந்து என்னன்னா உத்தரகாண்ட் ஆறு வந்து என்னன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கும். அதனால என்ன டெஃபினட்டா இது வந்து தப்புன்னு போட்டலாம். காசிக் ஹில்ஸ் வந்து அதான் காசிக் ஹில்ஸ். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி வந்து இருக்கட்டும். சி பாருங்க, ஆரவழி. இது எப்படி நாவத்துல தீரன் அதிகாரன் ஒன்று படத்தை நாவத்துல வச்சுங்க. ஆரவழி ஹில்ஸ்க்கு வந்து அவர் போற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஆரவழி ஹில்ஸ் எங்க இருக்கு, ராஜஸ்தான் ஸ்டேட் அந்த ரீஜன் கிட்ட வரும். அதனால என்ன இது டெஃபினட்டா வராதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா கேட்ட கேள்வி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கணும். ராஜஸ்தான் டெசர்டான ரீஜன், அங்க எப்படி ரெயின்ஃபால் அதிகமா வரும். அதனால இதுவும் தப்பு. அடுத்து நீலகிரி. நீலகிரி எங்கன்னா நம்ம சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அதனால டெஃபினட்டா இதுவும் வராது. கேட்ட கேள்வி வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் மவுண்ட் சிண்டம் நார்த் ஈஸ்ட். அதனால ஆன்சர் என்ன வரும்னா
பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The Pailadila range of Chhattisgarh is famous for which one of the following minerals அப்படின்னு இருக்குல்ல. சிஜில இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது மினரல்ஸ் இந்தியால எங்கெல்லாம் வந்து மினரல்ஸ் இருக்கு அந்த ஸ்டேட்டை வந்து ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை பேஸா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மினரல்ஸ் எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் அயன் ஓர். ஏன்னா பைலடிலா ரேஞ்ச் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர். அங்க ஃபேமஸா எது கிடைக்கணும், அயன் ஓர் வந்துன்னா ரொம்பவே டெபாசிட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹில் ஸ்டேஷன் அதாவது இந்த பைலடிலா ரேஞ்ச் வந்துன்னா லார்ஜஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் வந்துன்னா அயன் ஓர் ரிசர்வ் இந்த என்டையர் கண்ட்ரி சொல்லுவாங்க இந்தியாலேயே. அப்ப அயன் ஓர் அப்படின்னு வந்தாவே நம்ம மைண்ட் எந்தணும், சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல பைலடிலா ரேஞ்ச் நான் ஊத்தணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். அடிஷனலா என்ன பண்ணோம், பாக்சைட் வந்து எங்கெல்லாம் இருக்கு பாருங்களேன். ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, அதே மாதிரி சத்தீஸ்கர். கோல் வந்து எங்க இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல வந்து கிடைக்கும். அதாவது ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால். இந்த இது நாவத்துல இருக்கு. அதாவது சோட்டா நாக்பூர் பிளேட்னு சொல்லுவாங்க. அந்த சோட்டா நாக்பூர் பிளேட் ரீஜன் எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா கண்டிப்பா மினரல்ஸ் இருக்கும். அது எந்த ஸ்டேட்ல வரும்னா ஜார்க்கண்ட் வரும், சத்தீஸ்கர் வரும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால். இந்த ரீஜன் எல்லாமே தான் வந்து சோட்டா நாக்பூர் பிளேட். இது வந்து நாவத்துல வச்சோம். அடுத்து வந்து காப்பர். காப்பர்ல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். கோல்டு வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம கேஜிஎஃப் மூவி நாவத்துல வச்சுக்கலாம். கர்நாடகா அண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்து ஜிப்சத்துல வந்து ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர். அயன் ஓர் ஆல்ரெடி சொன்னோம், ஒடிஷா, சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட். அடுத்து வந்து லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோனை பொறுத்தவரைக்கும் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர், தெலுங்கானா. இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பாத்துக்கலாம். கண்டிப்பா கொஸ்டின் கேட்கும் போது எங்காவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். அடுத்து மேங்கனீஸ் அப்படின்னு பார்த்தா ஒடிஷா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் வந்து கர்நாடகா. மைக்கா எங்க இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், பீகார், ஆந்திர பிரதேஷ். நேச்சுரல் கேஸ் மோஸ்ட்லி வந்து என்னன்னா கண்டிப்பா கடல் பக்கத்துல இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். எக்ஸப்ஷன் ஒண்ணுன்னா ராஜஸ்தான்ல இருக்கும். பெட்ரோலியம் பார்த்தோம், இதுவும் குஜராத், ராஜஸ்தான், அசாம் இருக்கு. ஜிங் அண்ட் லீடு வந்து ராஜஸ்தான். ஸோ இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் தான். ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் அவன் கேட்ட கேள்வி அயன் ஓர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரலா ரேஞ்ச் ஆஃப் சத்தீஸ்கர். அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ என்னன்னா நம்ம இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இது ரெண்டு விதமா, அதாவது டிஃபரன்ஷியேட் வந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் என்னன்னு பார்ப்போம். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அந்த பேர்ல இருக்கு ரொம்ப இன்டென்ஸ். இப்போ இன்டென்ஸ்னா என்ன, சுமாலான ஏரியா தான் இருக்கும், அது லேண்ட் இருக்கும். அதுல எவ்வளவு அதிகமா ப்ரொடக்டிவிட்டி பண்ண முடியுமோ அதுதான் இன்டென்சிவ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஏன் இதை பண்றாங்கன்னா சில கண்ட்ரி ஜப்பான் மாதிரி கண்ட்ரில அங்க லேண்ட் வந்து கம்மியா இருக்கும், அதனால இதை தான் பண்ணி ஆகணும். இதை இந்தியாலுமே பண்ணுவாங்க. சில ஸ்டேட்ல வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங் இருக்கும். இது ஏன் பண்றாங்கன்னா லேண்ட் நல்லாவே வந்து ஃபிராக்மெண்டேஷன் ஆகும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு குடும்பமா இருந்தது இன்னும் ஒரு 10, 20, 30 வருஷம் கழிச்சு 2 குடும்பம் மாறும், 2 4 மாறும். அப்படியே ஃபிராக்மெண்ட் ஆக அப்ப என்ன ஆகும், அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து லேண்டை பிரிப்பாங்க. அதனால ஃபிராக்மெண்டேஷன் வரும். இந்த ஃபிராக்மெண்டேஷனாலே என்னன்னா ஒரு ஏக்கர்ல வந்து என்னன்னா அவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதுல ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த இடத்துல டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா வந்து லோவரா தான் இருக்கும் இன் ஸ்மாலர் ஏரியால. அதே இது எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தா இது என்ன லார்ஜான ஏரியா, ரொம்ப வந்துன்னா அதிகமான ஏரியா இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மிங் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி ஃபேமஸ் என்ன, இந்தியால என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். இங்கதான் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மருமே அவர்கிட்ட என்ன குறைஞ்சது வந்து ஒரு 10 ஏக்கருக்கு மேல இருக்கும். 10 ஏக்கர் என்ன லார்ஜ் ஏரியால அவங்கள கல்டிவேட் பண்ணும்போது நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும். அதே இது யுஎஸ்ஏ, கனடா, அதே மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் எல்லாம் இந்த மாதிரி இது எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங். இங்க அதிகமான லேபர் இன்புட்டை விட மெக்கானிக்கலா தான் வந்துன்னா அதிகமா வேலை பார்ப்பாங்க. இதை வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் வந்துன்னா லார்ஜர் ஏரியா, இன்டென்சிவ் மீன்ஸ் வந்து ஸ்மாலர் ஏரியா. எங்க அதிகமான வந்துன்னா ப்ரொடக்ஷன், டோட்டல் ப்ரொடக்ஷன் எங்க ஹையா இருக்குன்னா எக்ஸ்டென்ஸ்ல, டோட்டல் ப்ரொடக்ஷன் எங்க கம்மியா இருக்குன்னா இன்டென்ஸ்ல. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கலாம். அவன் கேட்ட கேள்வி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரை என்ன இம்ப்ளை பண்ணுதான் கொஸ்டின் கேட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரிங்கிங் மோர் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். மோர் லேண்ட் அப்படின்னு வந்தாவே எக்ஸ்டென்சிவ், அதனால டெஃபினட்டா இது வந்து தப்பு. செகண்ட் பாருங்க, கல்டிவேட்டிங் லார்ஜர் ஃபார்ம் வித் மாடரேட்லி லோ இன்புட். லார்ஜ் ஃபார்ம் அப்படின்னு வந்தாவே எக்ஸ்டென்சிவ், அதனால இதுவும் தப்பு. தேர்ட் பாருங்க, யூஸ் ஆஃப் மோர் லேபர் அண்ட் கேபிட்டல் இன்புட்ஸ் ஆஃப் அ கிவன் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். இதுதான் வந்து இன்டென்ஸ் அக்ரிகல்ச்சருக்கான டெஃபினிஷன். அதனால ஆன்சர் என்ன வேணா சீதா வரும். பாருங்க, ஸ்ப்ரெட்டிங் ஃபார்மிங் அக்ராஸ் மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. கிடையவே கிடையாது. இன்டென்சிவ் சில ஸ்டேட்ல, எக்ஸ்டென்சிவ் சில ஸ்டேட்ல ஃபாலோ பண்றாங்க இங்க இந்தியால. அதனால இதுவுமே வந்து தப்பு. கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சீதா வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.
விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹில் ஸ்டேஷன் டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்னோஃபால் இன் வின்டர் அப்படின்னு இருக்குல்ல. ஹில் ஸ்டேஷன்ல எந்த இது வந்து என்னன்னா ஸ்னோஃபால் வின்டர்ல வந்து இருக்காது. பார்த்தனே சொல்லலாம். ஆன்சர் வந்து என்னன்னா ஊட்டி தான் வரும். ஏன்னா ஊட்டி தான் என்ன அப்படின்னா உதகமண்டலம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது. சதர்ன் இந்தியா அப்படின்னு வந்தாவே நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இங்க வெதர் சிஸ்டம் எப்படின்னா ரொம்ப மாடரேட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் இருக்காது, எக்ஸ்ட்ரீமான வின்டர் இருக்காது. ரொம்ப மாடரேட்டான வந்துன்னா ரெயின்ஃபால் அண்ட் வந்து வின்டர் டைம் இருந்துச்சுன்னா அதான் என்ன சதர்ன் இந்தியாவோட கிளைமேட்டே சொல்லுவோம். அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஊட்டி தான் வரும். அப்ப ஆன்சர் ஏ. மிச்சம் மூணுமே வந்து நைனிண்டல், ஷிம்லா, ஸ்ரீநகர் இது மூணு எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன். ஹிமாலயன் அப்படின்னு வந்தாவே டெஃபினட்டா எக்ஸ்ட்ரீம் வந்து ரெயின்ஃபால், எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்னோஃபால் இருக்கும். அதனால இந்த மூணு வந்து இந்த கொஸ்டினுக்கு வராது. ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ஈஸியான கொஸ்டின். விச் குரூப் ஆஃப் ரிவர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் பெனிசுலா ட்ரெயினேஜ் சிஸ்டம் இருக்கலாம். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கண்டக் அண்ட் காக்ரா சொல்றோம். கண்டக் அப்படின்னு வந்தாவே என்ன கங்காவோட ட்ரிபியூட்டரி. கங்காவோட ட்ரிபியூட்டரி எப்படி பெனிசுலா வரும்? பெனிசுலா அப்படின்னு வந்தாவே என்ன சதர்ன் இந்தியா. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், மகாநதி கோதாவரி. இதுதான் என்னன்னா பெனிசுலா ரிவர். அதனால டெஃபினட்டா பி தான் ஆன்சர் வரும். சி பாருங்களேன், கங்கா கங்கா யமுனா எல்லாமே வந்து மேல நார்தன் இந்தியால வரும். அதனால இதுவும் தப்பு. அடுத்து தாமோதர் அண்ட் சர்தா. தாமோதர் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும். அதனால கண்டிப்பா என்ன இது பெனிசுலா பிளாட்டுக்குள்ள வராது. அதனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது மேப் ரீடிங் நம்மளுக்கு அகைன் தெரியும். ரிவர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க கேட்ட கேள்வியில என்னன்னா மகாநதியும் அதே மாதிரி கோவாதரி இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பெனிசுலா பிளாட்னு சொல்லுவோம். அதனால இதுக்குள்ள ரிவர் மட்டும் தான் சொல்லணும். இங்க கங்கா யமுனா வந்து டெஃபினட்டா வராது. அதே மாதிரி கண்டக் வந்து கொடுத்திருந்தாங்க, அதுவும் வராது. அதே மாதிரி இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ரிவர் தான் வந்து என்னன்னா தாமோதர். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், வாட் இஸ் த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா இந்த 2011 சென்சஸ் இருக்குல்ல. இந்த 11 சென்சஸ் ரிலேட்டடா இது நம்மளோட மூணாவது கொஸ்டின். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து அப்கமிங் என்ன யூஸ்ஃபுல்னா 11 சென்சஸ் ரிலேட்டடா படிக்கிறோம்னா கண்டிப்பா அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க. இதுல ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒன்று சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்களே, நார்மலான ஒரு செக்ஸ் ரேஷியோ இருக்கும். அதாவது எவ்வளவு மேலுக்கு ஃபீமேல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சைல்ட் செக்ஸ் ரேஷியோனா எவ்வளவு சைல்டு, அதாவது 1000 மேல் சைல்டுக்கு எத்தனை ஃபீமேல் சைல்டு இருக்காங்க. இந்த ரெண்டு டிஃபரன்ஸுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா இது கண்டிப்பா 11 சென்ஸ்ல ரெண்டுமே மென்ஷன் பண்ணிமா டிஃபரன்ஷியேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? 919 ஃபீமேல்ஸ் வந்து 1000 மேல் வந்து சைல்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அஸ்பர் வந்து 11 சென்சஸ் படி. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னன்னா வெறும் 914 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி 99 அப்படின்னு மாத்திக்கலாம். இது எஸ்எஸ்சில வந்து மிஸ்டேக் பண்ணது. அவங்களே வந்து என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த கொஸ்டின்ல வந்து 94 கிடையாது 919 வரும். அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். இந்த மாதிரி சைல்ட் செக்ஸ் ரேஷியோலாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த இதுல கால்குலேட் பண்றது ஏஜ் குரூப் வந்து 0ல இருந்து 6 இயர் எடுப்பாங்க. இதை வச்சு நிறைய பாலிசி, அதாவது சைல்டு வெல்ஃபேர் மிஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, உமன் எம்பவருக்கான நிறைய பாலிசி இந்தியன் கவர்மெண்ட் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 1000 மேலுக்கு 911 ஃபீமேல் தான் வந்து இருக்காங்கன்னா அப்ப இந்த இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஃபீமேல் ரிலேட்டடா சைல்டு நிறைய பேர் வந்து என்ன விரும்ப மாட்டாங்க. அத மாதிரி இதை மக்கள் கிட்ட இருக்கிற மைண்ட் செட்டை போக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்கீம் வந்து உள்ள கொண்டு வராங்க. ரைட்டா? இதுதான் இந்த மாதிரி சென்சஸோட ஒரு அட்வான்டேஜ். இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் 1872 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அண்டர் த பிரிட்டிஷ் வைஸ்ராய் ஆஃப் யாருன்னா லார்டு வந்து மேயோ. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட், இந்த 1872க்கு அப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் சென்சஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1881 தான் வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 1949ல இருந்து ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க யாரு கீழ இருப்பாங்க? மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர். அப்ப இதுல இருந்து என்ன சென்சஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ண போறாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல் ரைட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அடுத்து 1951ல இருந்து இருக்கிற சென்சஸ் எல்லாமே எதன் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க? சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948 வச்சு வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப 2011ல எடுத்த சென்சஸ் வந்து 15th வந்து சென்சஸ். இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த 11th சென்சஸ்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் வந்துன்னா உத்தரப்பிரதேஷ். அதே லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா சிக்கிம் வரும். செகண்ட் லீஸ்ட் வந்துன்னா மிசோரம் வரும். தேர்ட் லீஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்சஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும்போது அதுல நம்ம என்டையரா வந்து மிச்சம் இருக்க ரிமைனிங் பார்த்தலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். இதுல மிஸ்டேக்கே கொடுத்துருங்க 1990 அப்படின்னு வரும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஐடென்டிஃபை த பிளாக் சாயில் ரீஜன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டினுமே என்னன்னா மேப் ரீடிங் தான். ஏன் நான் மேப் ரீடிங் சொன்னா இப்ப பிளாக் சாயில் எந்த ரீஜன்ல இருக்குன்னு சொன்னா அதை வச்சு நம்ம வந்து எந்த பிளைன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இப்ப சாயிலோட மேப் ரீடிங் அப்படின்னு பார்த்தோம்னா
இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது நீங்க கேட்ட கேள்வி வந்து பிளாக்ஸைல். பிளாக்ஸைல் இருக்கிற ரீஜன் வந்து இந்த ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டெக்கான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த டெக்கான் ட்ராப்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக்ஸைல் இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் அலுவியல் சைல் பார்த்தோம்னா எங்கெல்லாம் வந்து ரிவர் சிஸ்டம் வருதோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அலுவியல் சைல் வந்து நிறைய இருக்கும். அடுத்து அந்த ரெட் அண்ட் எல்லோ சைல். ரெட் அண்ட் எல்லோ சைல் மோஸ்ட்லி வந்து சதன் இந்தியாவில் ரெட்டடா இருக்கும், பெனிஸ்டா பிளாட்ல இருக்கும். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் மவுண்டன். ஃபாரஸ்ட் மவுண்டன் ஹிமாலய ரீஜனுக்குள்ள வரும். அடுத்து வந்து அரிட்லாம் வந்து ராஜஸ்தான் சைடு இந்த சைட்லாம் வந்து ஃபுல்லா வந்துடும். அடுத்து வந்து லேட்ரைட். லேட்ரைட் சைட்லாம் பாருங்க எந்த இடத்துல இருக்கணும், எங்க அதிகமான மழைப்பொழிவு இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். ரீஜன் லைக் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் வந்து இந்த மவுஸ் சிண்ட்ரம் இந்த மாதிரி ரீஜன்லாம் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா டெக்கான் ட்ராப் இது எங்க இருக்குன்னா சென்ட்ரல் அண்ட் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இங்க தான் பிளாக் சாயில் வந்து ஃபவுண்ட் பண்ணுது. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க ரெகுர் ஆர் வந்து காட்டன் சாயில். ஏன்னா இங்க காட்டன் கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஃபெர்டைலா இருக்கும், அதனாலதான் சொல்லுவாங்க. ஹை கப்பாசிட்டி டு கூல் மாய்ஸ்சர் அண்ட் வெரி வந்து என்ன ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் கேட்டது பிளாக் சாயில் ரீஜன் அப்படின்னாவே டெக்கான் ட்ராப். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இது பார்க்க ட்ரிக்கியா இருக்கும், பட் லாஜிக்கலா ஆன்சர் பண்ணலாம் பாருங்களேன். அசான்சோல், ஹவுரா, மால்டா, சியல்டா டிவிஷன்ஸ் கம் அண்டர் விச் ரயில்வே ஜோன் ஆஃப் இந்தியா. இப்போ என்னன்னா ரயில்வே ஜோன் நிறைய எக்கச்சக்கம் இருக்கும். எல்லா ரயில்வே ஜோனுமே நோக்க முடியாது. பட் எப்படி லாஜிக்கலானா இங்க ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆதவன் மூவி கனெக்ட் பண்ணுங்க, அதுல ஹவுரா பிரிட்ஜை வந்து காமிப்பாங்க. அப்ப ஆதவன் மூவி எங்க எடுத்தது, கொல்கத்தால எடுத்தது. அதுல அவங்க சொல்லுவாங்க. அப்ப கொல்கத்தா எங்க இருக்குன்னா ஈஸ்டர்ன் ரீஜன். அப்ப ஈஸ்டர்ன் ரீஜன் தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலா எடுத்தோம்னு வச்சுக்கலாம். அப்ப ஈஸ்டர்ன் ரயில்வே ஆன்சர் டி தான் ஒரு. ரைட்டா? சென்ட்ரல் வராது, நார்த் வராது, வெஸ்ட் சென்ட்ரல் வராது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்துடும் ஈஸ்டர்ன் ரயில்வே ஆஃப் இந்தியா. இது நம்மளோட ஜிகே நாலேஜ் இல்ல நம்ம மூவிஸ்ல எங்கேயாவது வந்து என்ன பாக்குறோம், மேப் ரீடிங் ஏதாவது பார்த்தோம்னா அதை வச்சு கூட கனெக்ட் பண்ண முடியும். இதோட அடிஷனல் என்னன்னா மொத்தம் 18 வந்து ரயில்வே ஜோன் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஜோன் தான் வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே. இதோட ஹெட் குவார்டர் என்னன்னா கொல்கத்தால இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு வரும். ரைட்டா? இதோட ஜியோகிராஃபில பார்ட் 1 சிஜிஎல் 2023 என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இதோட கண்டினியூஷன் பார்ட்டான பார்ட் 2 நம்ம அப்கமிங் பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.